வாங்கி போய் சரக்கு வாங்கிட்டு வண்டி வேணும்னு கேட்டீங்களா? வண்டி வந்துருச்சு. கடன்பட்டி இருக்குதா அண்ணா? பல்லு கில்லு பட்டுறாமண்ணா. என்ன அந்த சரிங்க அது மண்ணில் விடாமண்ணா. ஆனால் சாரத்தில் விட்டுருச்சு. அந்த கறியை சாரத்தில் இருக்கு. உங்க சாரத்தில் கைலியில் பட்டுருந்துச்சு. கொழுப்பு என்ன இருக்கலாம். அது சரி வைடா. நமக்கு இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஆள் அங்கே கருமத்து வீட்டில் கேட்டாப்புல இருந்தா எடுத்துன்னு கொடுங்க, சுளுக்கு நல்லா கேட்க வைப்பனாப்புல. நம்ம தொட மாட்டேன். சரி, இவர் வந்து எடுத்ததுனால எனக்கு அப்படி சரியில் ஒன்று கொடுக்குறதுக்கு என்ன செய்யுது, அப்படியே எடுத்து கொடுக்கு. இல்லைன்னா கருமையும் கூட கொடுத்துருது. நீங்க வேற ரெண்டா துண்டு துண்டா வெட்டி கொடுக்க சொல்லி அதையும் கூட கொடுத்துருங்க. திங்கட்டு இந்த கொழுப்பு 2000 ரூபா எடுத்தாலும் கிடைக்காது. கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. மண்ணுக்குள்ள வைக்க வேண்டாம். ஓட்டா போச்சு எங்க வெளியே கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப காலாகும். அங்கே பிடிச்சிக்குவாங்க. போலீஸ்காரருக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சிக்குவாங்க. எலி முழுங்கிக்குவார். எலி முழுங்கிருக்கா? எலி தான் முழுங்கி. அதான் அந்த ஓரத்தில் எலி அதிகம் இருந்துச்சு. எலி வரும் பாரு. இன்னும் வாசம் அடிக்க வாசமும் இல்லை. அப்படியே முழுங்கி இருக்குது பாரு. கறி கொண்டு போறீங்களா? உடம்பு ஃபுல்லா இருக்குதா? அதான் இருக்கு கொழுப்பாங்க. கொழுப்பு அதிகம் இருக்குண்ணா. அதிகமா எல்லாம் உரியிருச்சா? இல்ல உருகாது. இதுக்குள்ள இருந்தது அவ்வளவுதான் இருக்கு. குடலுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து இந்த விட்டுதான் இது மட்டும்தான் இருக்கும். நான் ஒரு நாள் எடுத்துக்கீழ பார்த்துருக்கிறேன். கறி மட்டும் துண்டு துண்டா வெட்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மீன் சாப்பிட்ற மாதிரி அப்படியே சில்லியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வேணா கொண்டு போறீங்களா? சரி வீசிடலாம். சரி கொண்டு போ. அப்புறம் அது மட்டும் நடுவில் மட்டும் கிழிச்சு எடுத்துருக்கலாம்ல. பெரியா உரிச்சிங்க. அது எடுத்தாதான் எடுக்க முடியும். காலத்து வரைக்கும் இருக்கு கொழுப்பு. சரி மடிச்சு வச்சுக்கா.